ஓகே, லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா பீரியட், லாஸ்ட்டாக வந்து நம்ம பர்சன்ஸ் ஹூ கேன் இன்ஸ்பெக்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக், பீரியட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அந்த நம்ம படித்தோம்ல, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யார் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படிலாம் பார்த்தோம், டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். ஓகேவா, ப்ரிசர்வ்னால் அது பாதுகாப்பாக சேமித்து வைக்கணும். ஓகே, 1 minute. ஸோ பீரியட் ஆஃப் மெயின்டெனன்ஸ்னால் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு கம்பெனி வந்து பாதுகாத்துக்கிட்டு வரணும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் ஃப்யூச்சர் இயர்ஸில் நம்மளுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஆர் எல்ஸ் யாராவது நம்மளுக்கு கேட்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 2019 புக்ஸ் எடுத்துடுவான்னு கேட்டாங்கன்னா நம்ம வச்சுருக்கணும். நம்ம அதை வச்சுருந்தா தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து எத்தனை வருஷத்துக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வல் கேசஸில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி கம்பெனி டுகெதர் வித் ஆல் வவுச்சர்ஸ் இன் த சென்ஸ் ஆர் பேப்பர்ஸ், ஓகேவா, ஷால் பி மெயின்டைன்ட் kept in good order by the company for a minimum period. மேக்ஸிமம் கிடையாது, மினிமமாக பார்த்தீங்கன்னா 8 ஃபைனான்ஷியல் இயர்ஸ்க்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும், இமீடியட்லி ப்ரிசீடிங் இயர் ஃபைனான்ஷியல் இயர். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 2024-25 இந்த இயர்க்கான புக்ஸு, ஓகேவா, இந்த இயர்க்கான புக்ஸு நீங்கள் நெக்ஸ்ட்டு 8 இயர்ஸ் வந்து மினிமம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த இயர்ஸ்க்கான புக் வந்து நெக்ஸ்ட்டு 8 இயர்ஸ், அதாவது 25-26, 26-27, 27-28, 28-29, 29-30, 30-31, 31-32, 33-34. ஸோ அப்போ வரைக்கும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். 2034 வரைக்கும் நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது மினிமம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் ஆனால் மினிமமாக வந்து நம்மளுக்கு லாவில் கொடுத்துருக்க மினிமம் பீரியட் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ், 8 ஃபைனான்ஷியல் இயர்ஸ். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த கம்பெனியே வந்து லெஸ் தேன் 8 இயர்ஸ் தான் எக்ஸ்சேஞ்சஸ் ஆச்சுன்னா எத்தனை வருஷம் இருந்ததோ அத்தனை வருஷம் வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ நாள் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மேபி கீப் ஃபார் சச் லாங்கர் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க 10 இயர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுங்கள், 10 இயர்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா தென் we need to maintain preserve our books of accounts for 10 years. ஸோ 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஜென்ரல் கேஸ். ஜென்ரலாக ஒரு கம்பெனி அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அலாங் வித் வவுச்சர்ஸ் ஆர் சம் அதர் பேப்பர்ஸ் எத்தனை வருஷம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 8 இயர்ஸ், 8 ஃபைனான்ஷியல் இயர்ஸ் ப்ரிசீடிங் த இமீடியட்லி ப்ரிசீடிங் த ஃபைனான்ஷியல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ் இன் லெஸ் தேன் 8 இயர்ஸ்னால் ஷால் மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆல் ப்ரிசீடிங் இயர்ஸ் இன் குட் ஆர்டர். ஓகே, எவ்வளோ வருஷம் அவங்க இருந்தாங்களோ அவ்வளோ வருஷம் அவங்களோட ஆர்டர் வைஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். இன்னொரு கேஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு கம்பெனிக்கு டைரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாள் அவங்க கம்பெனி மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா 10 இயர்ஸ் அந்த கம்பெனி தே ஷுட் மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 10 இயர்ஸ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் பெனால்ட்டி. ஓகே, இது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் இருக்காங்க, எம்ப்ளாயீஸு, டேரக்டர்ஸ்லேயே டைப்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் கம்பெனி செக்ரட்டரி எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா, கம்பெனின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், அவங்களால மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுக்கான ஆன் த பிகாஃப் ஆஃப் கம்பெனி இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. இதில் யாரை வந்து நீ கை காட்டணும், லைக் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு யாராவது ஒரு பொறுப்பான ஆள் தேவை. ஓகேவா, ஸோ யாரை வந்து கை காட்டலாம், நம்ம இவங்க தான் வந்து பொறுப்புன்னு சொல்லிட்டு சில பர்சன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை இந்த ரூல்ஸை இவங்க வந்து மீறிட்டாங்கன்னா யாரை பனிஷ் பண்ணலாம், யாரை வந்து கை காட்டினாங்க, யார் வந்து பொறுப்பாக யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களுக்கு தான் பெனால்ட்டி, மற்றவங்களுக்குலாம் பெனால்ட்டி இருக்காது. ஸோ ஓகே, யார் வந்து ரெஸ்பான்சிபிள், ஃபாலோயிங் பர்சன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். யார் வந்து ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா எம்டி, மேனேஜிங் டைரக்டர். இவங்களோட லைக்
போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு நம்மளுக்கு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் எம்டியை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எம்டினா யாருன்னு. ஓகேவா, எம்டியை டிஃபைன் வந்து 4 கேஸில் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, 4 கேஸில் எம்டின்னு சொன்னாங்க. ஒன்று ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் படி அவர் எம்டி ஆயிருப்பார். அப்படி இல்லைனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணி ஒருத்தர் எம்டி ஆக்கியிருப்பார். இல்லைனா ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணி அவர் எம்டி ஆயிருப்பார். அண்ட் தென் சச் அதர் கேஸ். ஸோ இந்த 4 கேஸில் வந்து எம்டி டெஃபினிஷனில் இருக்கும், யார் வந்து எம்டியை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஓல் டைம் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் தி கம்பெனியில் இன்வால்வ் ஆயிருப்பார். அவர் தான் வந்து மெயின் டைரக்டர். ஓகேவா, ஓல் டைமாகவுமே டேரக்டராக தான் இருக்கார், வேறு பார்ட் டைம் கிடையாது. அண்ட் தென் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நாள் ஃபுல்லாகவே அவர் கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருப்பார் டேரக்டராக. இன் சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஓல் டைம் டைரக்டராக இருப்பார். அண்ட் தென் சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆர் எனி அதர் பர்சன் ஆஃப் கம்பெனி சார்ஜ் பை போர்டை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ இந்த பர்சன் வந்து ரெஸ்பான்சிபிள். எதுக்கு? புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு போர்டை யாராவது கை காட்டினா தென் அவங்களும் வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த பர்சன். இது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு, பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ யாருன்னு நம்ம பார்த்தோம். எம்டி, ஓல் டைம் டைரக்டர், சிஎஃப்ஓ, ஓல் டைம் டைரக்டர் இன் ஃபைனான்ஸ். ஓகே, ஓல் டைம் டைரக்டர் எந்த டிபார்ட்மெண்ட்டில்? ஃபைனான்ஸ். சிஎஃப்ஓ ஆர் other person charged by board of director. So these are the 4 persons who are mainly responsible for maintenance of books of accounts. So if any provisions of books of accounts has been contravened, then these 4 persons will be held liable for that. Okay, these four persons will be levied penalty. Okay, so யாரெல்லாம் அந்த 4 persons? MD, old time director, CFO, Chief Financial Officer, old time director in finance, and other person charged by board of directors. ஓகேவா, ஓகே. ஸோ இங்கே மீறிட்டாங்க, இந்த ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது மீறிட்ட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுலையோ இல்லை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ அவங்க ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து மீறிட்டாங்க அப்படின்னா பனிஷபிள் with fine which shall not be less than 50,000 but which may extend to 5 lakh. ஸோ ஃபைன் எவ்வளோ? less than, which shall not be minimum 50,000, not less than நாலே நம்மளுக்கு ஒரு டேர்ம் ஞாபகம், மினிமம் 50,000 அப்படின்னு. அட்லீஸ்ட்னா மேக்ஸிமம். ஓகேவா, அட்லீஸ்ட்னா ஓகே அது வேணாம். இப்போ shall not be less than நாலே வந்து மினிமமாகவே 50,000 கீழே உங்களுக்கு ஃபைன் கிடையாது. ஸோ மினிமம் 50,000 பட் which may extend to, அவங்க பண்ணுற தப்பு லைக் டெய்லி அவங்களுக்கு கண்டினியூ ஆக அவங்களோட ஃபைன் ஏறிட்டே போகும். அந்த மாதிரி எவ்வளோ வந்து ஃபைன் ஏறிட்டே போகும் பார்த்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் ஏறிட்டே போகும். ஸோ இதுதான் பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் தென் பெனால்ட்டி. தென் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இப்போ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து எங்கே இருக்குதுன்னு செக்ஷன் 129 இருக்குது. ஓகே, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 clause 40. ஓகே, டெஃபினேஷன் நம்மளுக்கு இப்போது வேண்டாம். தென் இது ஞாபகம் வச்சுக்கிட்டா இது வந்து இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் கம்பெனியோட டெஃபினேஷன் 2 clause 20, அதோட ஸ்கொயர் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸ்கொயர் என்ன? 20 × 2 40. ஸோ 2 clause 40ன்றது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2 clause 20 கம்பெனியோட டெஃபினேஷன், 2 clause 40 ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு அட் எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல். பேலன்ஸ் ஷீட் என்ன காட்டும்? ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி கம்பெனி. தென் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஓகே, கேரிங் ஆன் எனி ஆக்டிவிட்டி நாட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஒரு வேளை வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனியாக இருந்தால் அவங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ இன்கம் வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இஃப் அப்ளிகபிள், அந்த கம்பெனிக்கு அது அப்ளிகபிள்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த 4த்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்டு. ஓகேவா, அனேச்சர் டு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் எனி டாக்குமெண்ட் ரெஃபர்ட் அபோவ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக இன்டர் லெவல்லையே கார்ப்பரேட், அதாவது கம்பெனி அக்கௌண்ட்ஸு இதில் நம்ம பார்த்துருப்போம். இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்னா பேலன்ஸ் ஷீட், P&L, ஒரு வேளை நாட் ஃபார் ப்ராஃபிட்டாண்டா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி அண்ட் எக்ஸ்ப்ளனேட்டரி நோட் அனெக்ஸ்டுனா அதோட சேர்த்து. ஓகே, ஒருவேளை 1% கம்பெனியாக இருந்தால்
ஸ்மால் பர்சன் கம்பெனியாக இருந்தால், டார்மண்ட் கம்பெனியாக இருந்தால் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். ஸோ 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, டார்மண்ட் கம்பெனி இவங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? ஒன்லி பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. இவங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் லால இல்லை. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓகே ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 clause 40 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். ஓகே, தென் cash flow statement, then statement of changes in equity, statement of changes in equity, then இது நாலுத்துக்கும் ஒரு என்ன explanatory statement annex பண்ணணும், annexed to this. Okay, in case of OPC, small company, dormant company, no need cash flow statement. Okay, ஓகே ஓகே ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன மேம்? அதாவது என்ன வந்து கொடுக்கும்? லைக் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது? கம்பெனி பற்றின விஷயங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 129 சப்செக்ஷன் 1 கொடுத்துருக்காங்க. இட் கிவ்ஸ் எ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ட்ரூ அண்ட் ஃபேர், ட்ரூன்னா கரெக்ட் அண்ட் நியாயமான வியூ ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், கம்பெனிக்கு பற்றின விஷயங்கள் ஆஃப் தி கம்பெனி ஆர் கம்பெனிஸ் இன் த சென்ஸ் லைக் கம்பெனிக்கு பிரான்ச்சஸ் இருக்கலாம், அசோசியேட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்து. தென் பார்த்தீங்கன்னா கம்ப்ளை வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 133. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம சிஎம்ஏ இன்டர் லெவல்லையே ஃபைனான்ஷியல் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லையும் படிச்சிருப்போம். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரூல்ஸ். ஸ்டாண்டர்ட் இந்த சென்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஓகேவா? எல்லாருக்கும் ஒன்று தான். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஷெடியூல் 3 ஃபார்மெட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ எல்லாருமே அதே ஃபார்மெட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் இஸ் நத்திங் பட் எல்லா இந்தியாவில் இருக்கிற அப்ளிகபிள் டு இந்தியன் கம்பெனிஸ். ஓகேவா? இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் ஒரு அக்கௌண்ட்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்மெட், அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் எல்லோரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல் சொன்னேன். ஸோ நிறைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் அது ரிலேட்டட் கேசஸில் கம்பெனிஸில் இருந்தால் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட், அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸு அதை தான் ப்ரொவிஷன்ஸ் அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 3 ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு ஃபாலோ பண்ணியிருக்கணும். திருப்பி அதே பாயிண்ட்டு. அண்ட் தென் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? எது? இந்த 3 லைக் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நம்ம 3 விஷயம் சொன்னோம். ஃபஸ்ட்டு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளை பண்ணியிருக்கணும், அண்ட் தென் ஷெடியூல் 3 ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் நம்ம சொன்னோம். ஆனால் இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமையும் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்த 3 வந்து ஷால் நாட் அப்ளை. யாருக்கு வந்து அப்ளை ஆகாது? இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அவங்களெலாம் அவங்க டைப் ஆஃப் பிஸ்னஸே வேறு. ஸோ அவங்களோட ஐட்டம்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. அவங்க கொடுக்குற சர்வீசஸ்லாம் டிஃபர் ஆகும். ஸோ தட் அவங்க வேறு ஃபார்மெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் ஷால் நாட் அப்ளை டு
இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பேங்கிங் கம்பெனி எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ், இந்த 3 கம்பெனிஸுமே இன்டர் லெவலில் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்போம். இது தனித்தனி ஃபார்மேட்ன்றதுனால தான் நம்ம தனித்தனி சாப்டராக படித்தோம். ஓகேவா? இது வந்து இதே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் மாதிரி இருந்தால் நம்ம இதே தனியாக படிச்சிருக்க போகிறோம். ஸோ இது வந்து டிஃபர் ஆகுது. ஸோ தட் நம்ம தனி சாப்டராக இருக்குது. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ வந்து இது நார்மலான பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எலுக்கு இதுக்கு அப்ளை ஆகாது. அவங்க பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. So any other class for which in form of financial statement has been specified under the act governing such classes. Any other classனா வேறு ஏதாவது கம்பெனியும் ஆக்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா அந்த கம்பெனிக்கும் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஓகே, இது சும்மா ரீட் பண்ணிக்கோ போதும். இஃப் following disclosures are not made, the financial statement shall not be treated as not disclosing and fair view of the state of affairs. இந்த டிஸ்க்ளோசர் எல்லாம் இல்லைன்றதுக்காக அவங்க ட்ரூ அண்ட் ஃபேர் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? the following disclosures are not made, இந்த டிஸ்க்ளோசர் மேட் பண்ணலை, அதனால shall not be treatedனா அதனால அவங்க வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனின்னு தான் இன்சூரன்ஸ் ஆக்ட்டு, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி ஆக்ட் படி அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. பேங்கிங் கம்பெனி ஓகே, அவங்கவுங்க கவர்னிங் ஆக்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஓகே, நம்மளுக்கு 2 types ஆஃப் மீட்டிங். எத்தனை டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் இருக்குது? 1 minute. here 2 types ஆஃப் மீட்டிங் இருக்குது. ஓகேவா? ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் பேர்லேயே இருக்குது ஆனுவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனுவல்னா இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம இன்னொரு 2 types ஆஃப் மீட்டிங் நம்ம ஜென்ரலாகவே ஒரு 2 types ஆஃப் மீட்டிங் சொன்னோம். என்ன மீட்டிங்? போர்டு மீட்டிங்கும் ஜென்ரல் மீட்டிங். போர்டு மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணால் போதும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணி வர அப்ரூவல் பேர் என்ன? போர்டு ரெசல்யூஷன். ஜென்ரல் மீட்டிங்கில் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸு ப்ளஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது தான் வந்து ஜென்ரல் மீட்டிங். ஜென்ரல் மீட்டிங்கில் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போது 2024-25 ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. 25-26 ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. ஓகே, இது 2 மீட்டிங் இருக்குது. இதுக்கு நடுவில் எப்பயாவது வந்து ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா ஒரு மீட்டிங் வைப்பாங்க. எதுக்கு நடுவில்? ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கும் இன்னொரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கும். இப்போ இன்னொரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ தான் ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் இன்னொரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். இது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால நடுவில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங். ஓகே, இதுலேயும் வந்து யாரெல்லாம் இருப்பா? டேரக்டர்ஸ் ப்ளஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். யூஸ்வலாக இங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்தா ஸ்பெஷல் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? ஸ்பெஷல் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு நார்மலாக 2 types ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஆர்டினரி அண்ட் பர்சனல். ஆர்டினரி ஸ்பெஷலும் வந்து ஏஜிஎம்மில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம் ஏஜிஎம்மில் டிஸ்கஸ் பண்ணலையோ அதுதான் வந்து இஜிஎம்மில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா அபவுட் ஏஜிஎம் அண்ட் இஜிஎம். ஓகே, every annual general meeting, the board of directors of the company shall lay before such meeting the financial statements for the financial year. எல்லா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேயும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறது. ஓகேவா? அங்கே ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை காட்டணும். யாருக்கு? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன்? 2 types ஆஃப் பிஸ்னஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆர்டினரி பிஸ்னஸ்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள்.
ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நான் சொன்னோம். பிஸ்னஸ் டு பி ட்ரான்சாக்டட் அட் ஜென்ரல் மீட்டிங்க்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிஸ்னஸ், இன்னொன்று வந்து ஆர்டினரி பிஸ்னஸ். ஓகேவா? ஸ்பெஷல்னால் என்ன சொன்னேன், அதர் தேன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆர் கால்ட் ஸ்பெஷல் பிஸ்னஸ். ஸ்பெஷல் பிஸ்னஸ் எங்கே ட்ரான்சாக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போத் ஏஜிஎம் அண்ட் டிஜிஎம். ஓகேவா? அந்த ஸ்பெஷல் பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் ரெக்வயர்டு. ஸ்பெஷல் பிஸ்னஸில் ஸ்பெஷல் ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணலாம், ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேவா? இன் ஜென்ரல் சென்ஸ் ஒரு பாயிண்ட், ஒரு சிம்பிள் பாயிண்ட்டாக என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இஜிஎம்மில் ட்ரான்ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பிஸ்னஸும் ஸ்பெஷல் பிஸ்னஸ்ஸு. ஓகேவா? இஜிஎம்மில் ஆர்டினரி பிஸ்னஸே வராது. ஓகே, இப்போ ஆர்டினரி பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஆர்டினரி அதாவது ஏஜிஎம்மில் மட்டும்தான் வந்து ஆர்டினரி பிஸ்னஸை ட்ரான்ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில். அதில் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்குது, அடாப்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸில் என்ன வரும், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், போர்ட் ரிப்போர்ட், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். அடாப்ஷன் மீனிங் என்னென்னா அப்ரூவ் பண்ணி சைன் வாங்கணும், அப்ரூவல் வாங்கி சைன் வாங்கணும். ஸோ இது தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்ரி ஏஜிஎம்லேயும் வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸை காட்டணும்னு சொன்னோம்லே, அதுதான் படிச்சுட்ருக்கோம். ஏன்னா இது வந்து ஆர்டினரி பிஸ்னஸ், எல்லா வருஷமும் நடக்கக்கூடியது. எல்லா வருஷமும் இது ஒரு வேலை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு. என்ன, ஏஜிஎம்மில் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை காட்டி அப்ரூவலும் சைனும் வாங்கணும். அதை தான் நான் இப்போ காட்டினேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கன்சாலிடேஷன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு சப்சிடரி இருந்தாலோ இல்லை அசோசியேட் கம்பெனிஸ் இருந்தாலோ அந்த கேஸில் அவங்களும் லைக் ஏ கம்பெனி இருக்குது, ஏ கம்பெனிக்கு பி வந்து சப்சிடரின்னு எப்போ சொல்லுவோம், மோர் தேன் 50% ஆஃப் தி கண்ட்ரோல், ஓட்டிங் பவர் ஆர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கண்ட்ரோல் இருந்தால் அப்போது வந்து பி வந்து சப்சிடரி, ஏ வந்து ஹோல்டிங்கு. அப்போது பியோட பாதிக்கும் மோர் தேன் ஆஃப் ஆஃப் த பிஸ்னஸ் யார் கண்ட்ரோல் பண்ணலாம், ஏ. ஸோ பியும் வந்து ஏ பிஸ்னஸ் மாதிரி தான். ஸோ பியோட பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஏ வந்து என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணணும். கன்சாலிடேட் இன் த சென்ஸ் ஏவோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கணும், பியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம எங்கே படிப்போம் பார்த்தீங்கன்னா, சிஎம்ஏ ஃபைனல் கார்ப்பரேட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இதில் படிச்சிருப்போம், கன்சாலிடேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு. ஓகே, ஸோ இதில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். When a company has எப்போ consolidation financial statementsனா, when a company has one or more subsidiaries, it shall in addition to its own, அதாவது ஏ பி நம்ம சொன்னோம், ஏவோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட சேர்த்து, additionனா சேர்த்து, prepare a consolidation financial statement of the company and all of its subsidiaries in the same form and manner that of its own. ஏக்கு எப்படி அவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாரோ அதே மாதிரி பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கன்சாலிடேஷன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணுமா. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன படித்தோம், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்ரி ஏஜிஎம்மில் வந்து காட்டணும், லே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இங்கே கன்சாலிடேஷன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஷால் ஆல்சோ பி லேட் பிஃபோர் த ஜென்ரல் மீட்டிங் அலாங் வித் லேயிங் ஆஃபீஸ் ஃபைனான்ஸ் ஓன் இன் தி சென்ஸ் எக்ஸாம்பிள் ஏ நம்ம படிச்சிருந்தோம். ஓகே, the company shall also attach along with this financial separate statement containing the silent features of the subsidiary company form AOC1. form AOC1ல கம்பெனி வந்து செப்பரேட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி கம்பெனிஸோடைய ஃபீச்சர்ஸ், அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க, அவங்க ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் அவங்க ஃபார்ம் ஏஓசியில் ஃபைல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? For the purposes of consolidation financial statement, subsidiary shall include associate. நார்மலாக வந்து நம்ம என்ன சொன்னோம், சப்சிடரி வேறு அசோசியேட் வேறு. சப்சிடரிக்கு மோர் தேன் 51%, அதாவது மோர் தேன் 50%, அசோசியேட்டுக்கு மோர் தேன் 20 பட் லெஸ் தேன் 50. ஆனால் இந்த கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் வரும்போது மட்டும் நம்ம என்ன சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சப்சிடரி ஷால் ஆல்சோ இன்க்ளூட் அசோசியேட்டுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் அக்கார்டன்ஸ் த ஷெட்யூல் 3 ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
1 minute. Okay. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா provided further that nothing in this rule shall apply in respect of preparation of consolidation financial if it meets the following condition. இந்த following condition மீட் பண்ணாங்கன்னா கன்சாலிடேஷனுக்கு இப்போ நம்ம படித்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு அப்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யாருக்கு? ஒருவேளை வந்து அந்த சப்சிடரி ஓலி ஓண்டு சப்சிடரியாக இருந்தால், wholly owned 100% of shares controlled by holding company or partly owned subsidiary of another company and all its numbers include. ஓகே, இந்த டீட்டெயிலாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வந்து wholly owned subsidiary, partly owned subsidiary நம்ம படிச்சுக்கலாம். ஓகே. and then a company whose securities are not listed or not in the process of listing, அவங்க வந்து லிஸ்டட் கம்பெனி கிடையாது. அண்ட் தென் அவங்க செக்யூரிட்டிஸை லிஸ்ட் பண்ணுற ஐடியாவும் இல்லை, அந்த ப்ராசஸ்லேயும் இல்லை. ஓகேவா? யூஸ்வலாக வந்து லிஸ்டட் கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனிஸ். லிஸ்டட்னா என்னது? நம்மளோட செக்யூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கணும். என்எஸ்சி பிஎஸ்சி நம்ம அவங்க தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? யூஸ்வலாகவே லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிக்டான கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்கும். அவங்க கம்பெனிஸ் ஆக்டோட சேர்த்து செபி ஆக்ட், ஓகேவா, நம்மளோட எக்கனாமிக்ஸ் கிளாஸில் செபி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து கம்ப்ளை பண்ணணும். ஓகே, அதனால் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து இந்த கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ்வலாக வந்து அப்ளை ஆகும். இங்கே வந்து லிஸ்டட் கம்பெனி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? whose securities are not listed in the sense not unlisted company and are not in the process of listing. அவங்க லிஸ்ட் பண்ணுற ஐடியாவும் இல்லை, ப்ராசஸ்லையும் இல்லை. and then holding company consolidation financial statement ரெஜிஸ்டர் கிட்ட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட ஃபாலோ பண்ணி வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போவும் வந்து சில ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓன்லி ஓன்டு சப்சிடரியும் படித்தோம். அப்படி அன்லிஸ்டட் கம்பெனி, இது அன்லிஸ்டட் கம்பெனி, அவங்க நாட் இன் த ப்ராசஸ் ஆஃப் லிஸ்டிங்குன்னு சொல்லிட்டோம். அண்ட் தென் அவங்களோட அல்டிமேட் ஒரு இன்டர்மீடியட் ஹோல்டிங் கம்பெனி, அவங்களோட அல்டிமேட் அவங்க தான் கரெக்டான ஹோல்டிங் கம்பெனி, மோர் தேன் 50% ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ அவங்க வந்து ஃபைல்ஸ் கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது அல்டிமேட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி படித்தோம், ஏ பிஏ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சி வந்து பிஏ வந்து சி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏ வந்து பி மோர் தேன் 80% கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பி வந்து சிஏ மோர் தேன் 70% கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இன்டைரக்டாக ஏ வந்து சிஏ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அல்டிமேட் ஹோல்டிங் கம்பெனி இங்கே சிக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து சிஏ வந்து கன்சால்டேட் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் போட்டுட்டாங்க, ஏஎஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா அப்போ பி வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதுதான் சொல்கிறாங்க. கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பி ஃபாலோ பண்ண தேவையில்லை. சியோட அல்டிமேட் இன்டர்மீடியட் ஹோல்டிங் கம்பெனி ஏ இவங்க வந்து ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ பி ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து 3 பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் டு ப்ரிப்பரேஷன் அடாப்ஷன்னா நான் சொன்னேன் அப்ரூவ் பண்ணி சைன் வாங்குறது. ஆடிட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அ ஹோல்டிங் கம்பெனி. சார் முட்டாண்டிஸ் அப்படின்னா அது எப்படியோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சேம் அப்படின்றது தான் இந்த டேர்முக்கான மீனிங். ஆல்சோ அப்ளை டு த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாமே கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், சைன் வாங்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஆடிட் பண்ணணும். ஓகேவா? தென் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். பார்த்தீங்கன்னா டீவியேஷன் ஃப்ரம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன சொன்னோம்? ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மு, அது டெஃபினட்டாக வந்து எல்லா கம்பெனியும் சேமாக ஃபாலோ பண்ணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை நம்ம பார்த்ததுக்கு ஒரு பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி ஆர் சச் அதர் கிளாஸ் ஆஃப் கம்பெனி மென்ஷன்ட் இன் த ஆக்ட். இதுதான் நம்ம பார்த்தது. ஓகே, டீவியேஷன்ஸ்னால் ஒரு கம்பெனி வராரு, வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை விட நான் ஒரு அதோட டீவியேட் பண்ணி சேமாக இருக்காது, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சேமாக இருக்காது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்.
ஆனால் ஐ வில் அஷூரன்ஸ் யூ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க ஃபார்மேட்டை விட நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபார்மேட்டில் வந்து நல்லா கிளியராக சூப்பராக வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அது அலோடான்னு கேட்டிங்கன்னா எஸ் அலோடு. ஓகேவா? டீவியேஷன் ஃப்ரம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து அவர் வந்து நான் சொல்கிற மாதிரி தான். ஓகேவா? அவர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறேன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற ஃபார்மேட்டை விட நான் யூஸ் பண்ணுற ஃபார்மேட் அதில் கொடுக்குற கிளியர் வியூவை விட என்னோடய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நான் ப்ரிப்பேர் கொஞ்சம் டீவியேட் பண்ணுறேன் இல்லையா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து வெளியே வந்து நான் ஒரு ஃபார்மேட்டை உருவாக்குறேன். ஓகே, நான் வந்து இன்னும் கிளியராக உங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போது வந்து அது அலோடு. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், the financial statements of a company do not comply with the accounting standards ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா அப்போது கம்பெனி ஷால் டிஸ்க்ளோஸ்னால் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணணும். டிஸ்க்ளோஸ் இன் த சென்ஸ் மென்ஷன் ஃபாலோயிங் நேம்லி டீவியேஷன், என்ன வந்து டீவியேட் பண்ணிருக்கீங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து, என்ன நீங்கள் மாற்றிருக்கீங்க, அண்ட் தென் ரீசன்ஸு எதனால் மாற்றிருக்கீங்க. ஓகேவா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை இருக்கிற ரூலை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஏன் மாற்றிருக்கீங்க, அண்ட் தென் ஃபினான்ஷியல் எஃபர்ட்ஸ் நீங்கள் மாற்றினதுனால உங்களுக்கு என்ன கிடச்சிது, லைக் எப்படி வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஏதாவது நம்பர்ஸ் ஏறிச்சா இறங்கிடுச்சா, அதுதான் எஃபர்ட்ஸ். லைக் வந்து ஏதாவது டேட்டாஸ் ஏறிச்சா கிரெடிட்டாஸ் இறங்கிடுச்சா, நீங்கள் மாற்றினதுனால உங்களுக்கு என்ன ஒரு ஃபினான்ஷியல் எஃபர்ட் கிடச்சிது. எஃபர்ட் இருந்துச்சு ஏதோ ஒரு இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் நடக்குது, இதுக்கு பேர் தான் எஃபர்ட். ஃபைனான்ஷியல் எஃபர்ட்னா மணி ரிலேட்டட், ஃபைனான்ஷியல் எஃபர்ட்னா கேஷ் ரிலேட்டட், கேஷ் ஆர் மணி ரிலேட்டட் ஏதோ ஒரு இன்க்ரீஸு டிக்ரீஸிங் நடக்குது, இதுக்கு பேர் எஃபர்ட். ஸோ இந்த டீவியேஷன் ஃப்ரம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ் டீவியேட் பண்ணுங்கள், ஆனால் வந்து நீங்கள் என்ன டீவியேட் பண்ணீங்களோ அதை உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் என்ன டீவியேட் பண்ணீங்க, ரீசன்ஸ் ஃபார் சட் டீவியேஷன், ஃபினான்ஷியல் எஃபர்ட்ஸ். ஓகே, இந்த டீவியேஷனால் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் எஃபர்ட்ஸ். ஓகே, எக்ஸம்ஷன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் இட்ஸ் ஓன்னா அவங்களாவே முன் வந்து ஆர் ஆன் அப்ளிகேஷன், யாராவது ஒரு கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஃபைல் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி எக்ஸம்ட் எனி கிளாஸஸ் ஆஃப் கம்பெனி ஃப்ரம் கம்ப்ளைங் வித் எனி ரூல் வித் எனி ஆஃப் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் செக்ஷன். ஓகே, என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஒன்று அவங்களா முன் வந்து இல்லை ஆன் அப்ளிகேஷன், யார் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணால் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ட் எனி கம்பெனி. எக்ஸம்ட்னா இந்த கம்பெனி இந்த செக்ஷன் இப்போ நம்ம படித்த செக்ஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது டு எக்ஸம்ட் எனி கம்பெனி. ஓகேவா? டு எக்ஸம்ட் எனி கம்பெனி எப்படி, ஆன் இட்ஸ் ஓன் அவங்களா முன் வந்து இல்லை ஒரு கிளாஸஸ் ஒரு கம்பெனி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க, அவங்கள கன்சிடர் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணி பப்ளிக்கும் விருப்பம் பண்ணுறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு கம்பெனியை எக்ஸம்ஷன் பண்ண வைக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஓகேவா? எக்ஸம்ஷன்னா இந்த செக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. எனி எக்ஸம்ஷன் may be granted either unconditionally ஒரு கண்டிஷனும் ஸ்பெசிஃபை பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி சொல்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் எக்ஸம்ஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நீ மினிமம் வந்து 200 crores டேர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கணும். எக்ஸாம்பிள். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாரு, இந்த எக்ஸம்ஷன் உனக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 200 crores வந்து நீ டேர்ன் ஓவர் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கண்டிஷனோடு சொல்கிறாரு. இதுக்கு பேர் என்ன, ஒரு கண்டிஷனோடு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கேஸில் வந்து இது அன்கண்டிஷனல் கிடையாது. அன்கண்டிஷனல் இந்த செக்ட் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல்
ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கம்பெனியை வந்து எக்ஸாம் பண்ணுறாங்கன்னா சப்ஜெக்ட் டு சப் கண்டிஷன், இல்லை ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண எக்ஸம்ஷன் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியை எக்ஸாம் பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி அன்கண்டிஷ்னலாக நான் இவங்க எக்ஸம்ஷன் பண்ணுறேன், அன்கண்டிஷ்னலான எந்த ஒரு கண்டிஷனும் தேவையில்லை, இந்த கம்பெனி இந்த செக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த கம்பெனி எக்ஸம்ட்டு அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணிக்கணும். இல்லை சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி அவர் எக்ஸம்ஷன்னா அதுவும் மென்ஷன் பண்ணிக்கணும். கண்டிஷன் இல்லைனாலும் அதை மென்ஷன் பண்ணணும், கண்டிஷன் இருக்குனாலும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த பாயிண்ட்ஸ். தென் கம்மிங் டு கான்ட்ரவென்ஷன். ஓகே, கம்பெனி கான்ட்ரவென்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் யாரெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ரெஸ்பான்சிபிளான பர்சன்ஸ்னு சொன்னோம். எம்டி, ஓல் டைம் டைரக்டரு, சிஎஃப்ஓ ஆர் சச் அதர் பர்சன் சார்ஜ் பை த போர்டு. ஓகேவா? ஒருவேளை இவங்களா இருக்காங்க, இவங்களா இருக்காங்க, தென் இவங்கெல்லாம் பனிஷபிள். இவங்களாம் இல்லை அப்படின்னா ஆல் த டைரக்டர்ஸ் பனிஷபிள். ஓகேவா? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் மென்ஷன் அபோவ்னா ஆல் த டைரக்டர்ஸ் வந்து பனிஷபிள். ஒன்று இவங்களாம் இருக்காங்க, மேனேஜிங் டைரக்டர், ஓல் டைம் டைரக்டர் இன் ஃபினான்ஸ், சிஎஃப்ஓ ஆர் எனி அதர் பர்சன் சார்ஜ் பை த போர்டு. இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா தென் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. இல்லைனா இவங்களை யாராவது ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஆல் த டைரக்டர்ஸ் வில் பி பனிஷபிள். இம்ப்ரிசன்மெண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 1 year and fine shall not be less than 50,000 which may extend to 5 lakhs இல்லை both imprisonment and fine. ஓகே, இங்கே பார்த்தது வந்து பர்சன் ரெஸ்பான்சிபிள் மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். செக்ஷன் 128 பார்த்த பெனால்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் 8 years மினிமம் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கெலாம் இவங்க ரெஸ்பான்சிபிள். இவங்க மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கான ஃபைனு. இது வந்து 129 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ ப்ரொவிஷன் பார்த்தோம். இதில் ஏதாவது கான்ட்ரவென்ட் பண்ணாங்கன்னா தென் இந்த பனிஷ்மெண்ட். ஓகே, so financial statement contravention. எங்கே கொடுத்துருக்காங்க? செக்ஷன் 129 சப்செக்ஷன் 7. ஓகே, கம்பெனி contravenes செக்ஷன் 129. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா வெதர் த ஃபாலோயிங் ஆஃபீஸர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். யாருமா? Managing director, whole-time director, CEO or any other person. MD, whole-time director, CFO or any other person on the board. Any other person charged by board. Okay. ஸோ இவங்களா ப்ரெசண்ட் அப்படின்னா எஸ், இவங்களாம் ப்ரெசண்ட் ஆயிருக்காங்கன்னா தென் அபோவ் பர்சன்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு பார்ப்போம். நோ அப்படின்னா ஆல் த டைரக்டர்ஸ் என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா imprisonment, jail. ஓகே, imprisonment அப் டு 1 year, ஃபைன் வந்து
fine minimum 50,000 to maximum 5 lakhs or both in the sense ஜெயிலும் இருக்கலாம் ஃபைனும் இருக்கலாம். இது contravention in case of financial statement. இந்த செக்ஷன் 129A என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ் கிளாஸஸ்னால் இந்தந்த கம்பெனிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் சச் பீரியட் அண்ட் ஃபார்ம் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப். என்னன்னு சொல்லியிருக்காங்களோ இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? and obtain board of directors approval, complete audit or limited review financial statement and file the same within 30 days of the close of the relevant period. So central government என்னது may require few companies, few classes of companies. இதை யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் கம்பெனிஸ்னு சொல்லலாம். ஏன்னா லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ few classes of companies என்னன்னு சொல்லலாம், அன்லிஸ்டட் கம்பெனிஸ்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்லலாம், ப்ரிப்பேர் த ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஆன் பீரியாடிக் பேசிஸ். அவங்க கொடுத்துருக்க பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலாக 1 year பண்ணுறோம், அவங்க 6 monthsக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா 6 monthsக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அவங்க மென்ஷன் பண்ணதை பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குன்றது தான் நம்ம 129A படிச்சுட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆப்டெயின்ட் அப்ரூவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், கம்ப்ளீட் ஆடிட் பண்ணுங்கன்னா அதுவும் ஆடிட் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட லிமிட்டட் ரிவ்யூ கேட்டாங்கன்னா அதுவும் கொடுக்கணும். அண்ட் தென் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதோட ஃபைலை காப்பி வித் ரெஜிஸ்டர் வித்தின் 30 days ஆஃப் கம்ப்ளீஷன். இது கம்ப்ளீட் பண்ண 30 daysல அதோட காப்பி வந்து நம்ம ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணணும். ஓகே ஒரு 2 minutes பிரேக்கு, தென் we will continue. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ப்ரிஸ்கிரைப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. செக்ஷன் 133 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க, அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. எதுக்கு? இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம we will write it. ஸோ செக்ஷன் 133 என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு prescribe AS. AS means accounting standards. Okay va? So this section empowers பவர் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டு prescribe AS. ஓகேவா? எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு ப்ராசஸ் இன் கன்சல்டேஷன். யாரோட கன்சல்ட் பண்ணுவாங்க? இன் கன்சல்டேஷன் வித் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஓகேவா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ். யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா given by NFRAன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஓகேவா? இவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு இவங்களோட ரெக்கமெண்டேஷனும் கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸாமைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பை ICAI. யூஸ்வலாகவே இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யார் ப்ரிப்பேர் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ICAI, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ரெக்கமெண்டட் பை ICAI. ஓகேவா? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, யூ நோ தட்.
இவங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஏஎஸை வந்து இந்த ஏஎஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் அண்ட் ஆஃப்டர் கன்சிடரிங் த ரெக்கமெண்டேஷன்ஸ் கிவன் பை த என்எஃப்ஆர்ஏ ஐசிஏஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வைஸ்னால் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் financial statements and board report section 134. okay, authentication of financial statement. authentication வந்து யாராவது அதை சைன் ஆர் அப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து அது ஒரு வேலிட் ஆகும். அப்போ தான் வந்து அது ஒரு வேலிட் ஆகும். யாரோ செக் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, financial statements including financial statements if any shall be approved by the board of directors before they are signed and on behalf of the board at least by the following. யாரெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் சைனிங் ஓகே, இது நம்ம எழுதலாம். financial statements and boards report section 134. இப்போ ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். செக்ஷன் 134 சப்செக்ஷன் 1. ஓகேவா? ஆஃப்டர் அப்ரூவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். யார் அப்ரூவ் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, ஆஃப்டர் அப்ரூவல் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சைன் பண்ணணும். ஓகே, ஷால் பி சைன்டு பை, இது புக்கில் கரெக்டான சென்டென்ஸ் இல்லை, அதுதான். இன் கேஸ் ஆஃப் ஓபிசினா ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேஸில் யாரெல்லாம் சைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன், ஜென்ரலாக ஒரு கம்பெனிக்கு யாரெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் அத்தாரைஸ்டு பை போர்டு. தென் பார்த்தீங்கன்னா 2 டைரக்டர்ஸ், அதில் ஒருத்தர் வந்து எம்டியாக இருக்கணும். 1 ஷால் பி, ஓகே, ஒருத்தர் எம்டியாக இருக்கலாம். அண்டு, இங்கே 6 இல்லை, அண்டு. ஓகே, சிஇஓ அண்டு சிஎஃப்ஓ அண்டு சிஎஸ் சிஎஃப்ஓ அண்டு சிஎஸ். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சைன் பண்ணணும், யார் வந்து அப்ரூவ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவா. அதுக்கப்புறம் சைன் பண்ணுறது யாருன்னா சேர்பர்சன் அத்தாரைஸ்டு பை போர்ட், 2 டைரக்டர்ஸ், 1 ஷால் பி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ அண்ட் சிஎஃப்ஓ. சிஇஓனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா அவர் சில ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதோட அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார். ஓகேவா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி. ஓகே, 1% கம்பெனினா ஒரு டைரக்டர் சைன் பண்ணால் போதும். 1% கம்பெனினா ஒரு டைரக்டர் சைன் பண்ணால் போதும். இதுதான் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை சைன் பண்ணுறது பற்றி. தென் இது எங்கே கொடுத்துருக்காங்க? 134 சப்செக்ஷன் 1. 134 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஷால் பி அட்டாச்டு. ஆடிட் பண்ணுவாங்க இல்லையா, லைக் வந்து ஆடிட்டர்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு நம்மளோட கம்பெனி அஃபேர்ஸ் எல்லாம் செக் பண்ணி
எல்லாமே கரெக்டாக இருக்கா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளை பண்ணி தான் நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம ஃப்ராட் பண்ணுறோமா, கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறோமா, இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறோமா, எல்லாமே ஒழுங்காக நம்ம சொன்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோமான்னு வந்து ஒருத்தர் செக் பண்ணுவார், இண்டிபெண்டன்ட் பர்சன். கம்பெனிக்குள்ளேயே ஒருத்தர் செக் பண்ணுறது அது உண்மையான செக்காக இருக்குமா, லைக் உண்மையாகவே செக் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி ஜனனி வந்து செக் பண்ணால் அது ஆடிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. வெளியே இருந்து ஒரு பர்சன், ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன், கம்பெனிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சன், அவர் வந்து செக் பண்ணி அவரோட ஒப்பீனியன் கொடுக்கணும். லைக் இவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அவருக்கு டவுட் இருந்தால் அதையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணணும். எனக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸில் டவுட்டாக இருக்குது, இவங்க ஒழுங்காகவே ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அவரோட ஒப்பீனியன் எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு, அவரோட ஒப்பீனியனை கன்வே பண்ணுறது தான் ரிப்போர்ட். ஸோ அதையும் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அட்டாச் பண்ணிவிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே. ஒன் 34 சப்செக்ஷன் 7 என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சைன்டு காப்பி, வெறும் காப்பி கிடையாது, லைக் வெறும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது, அது சைன் அண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அந்த காப்பி, சைன்டு காப்பி ஆஃப் financial statement plus consolidated financial statements along with நோட்ஸ்னா அதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கலாம், ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டு அண்ட் தென் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டு. இன்னும் நம்ம போர்ட்ஸ் ரிப்போர்ட்னால் என்னென்னு பார்ப்போம். என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஷால் பி இஷ்யூ பண்ணணும், சர்க்குலேட் பண்ணணும் அண்ட் பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, இஷ்யூடு, சர்க்குலேட்டட் அண்ட் பப்ளிஷ். இது 134 சப்செக்ஷன் 7 சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சைன் பண்ணலாம்? சேர்பர்சன் அத்தாரைஸ்டு பை த போர்ட், 2 directors out of 1 ஷால் பி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO. ஓகே, இஃப் he is a director in the company, then CFO wherever he is appointed, அவர் அப்பாயிண்ட் ஆகிருந்தால் CEO சைன் பண்ணும், அண்டு கம்பெனி செக்ரட்டரி. ஸோ இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே அண்டு. எது வந்து ஆறுன்னு பார்த்தீங்கன்னா, சேர்பர்சன் ஆர் 2 directors, சேர்பர்சன் இருந்தால் சேர்பர்சன் ஆர் 2 directors, இது மட்டும்தான் நம்ம வந்து ஆறு பார்க்குறோம். ஸோ இது இங்கே வந்து 6. சேர்பர்சன் இருந்தால் சேர்பர்சன் இல்லாத பட்சத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அத்தாரைஸ் பண்ணலைன்றப்போ 2 directors. ஓகேவா? மற்றது எல்லாமே அண்டு, CFO அண்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி, CEO. ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து அண்டு. 1 person கம்பெனி ஒரு டைரக்டர் வந்து சைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தென் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஷால் பி அட்டாச்ட் டு எவ்ரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். தென் சைன்டு காப்பி ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷால் பி இஷ்யூட், சர்க்குலேட்டட், பப்ளிஷ்டு. நோட்ஸு, ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ், போர்ட்ஸ் ரிப்போர்ட்டு. இப்போ நம்ம போர்ட்ஸ் ரிப்போர்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, போயிட்டே இருக்கு. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே, இன்டர்னல் ஆடிட், ஓகே. போர்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர், போர்ட்ஸ் ரிப்போர்ட்லேருந்து பேர்லேயே தெரியுது யார் ப்ரிப்பேர் பண்ணுவா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஓகேவா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன்
ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லணும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் சப்சிடரி அசோசியேட்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணணும். அதுதான் வந்து கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஆனால் போர்ட்ஸ் ரிப்போர்ட் எங்கே இதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டலோன்னா நம்ம எக்ஸாம்பிளாக ஏவோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்ன்றது ஸ்டாண்டலோன். ஓகேவா, அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னென்ன போர்ட்ஸ் ரிப்போர்ட். ஓகேவா, போர்ட்ஸ் ரிப்போர்ட் என்ன மேம் சொல்லும், என்ன அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹைலைட் த performance of subsidiaries, associates, joint venture companies and their contribution to the overall performance of the company during the period under report. Okay, அவங்க வந்து performance of subsidiary, associates and joint venture companies and their contribution to overall performance of the company. அவங்க வந்து நம்ம கம்பெனி முன்னேறதுக்கு இவங்கெல்லாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கும். அண்ட் தென் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டுமே நம்ம வந்து ஜென்ரல் மீட்டிங்கில் லே பண்ணி நம்ம யூஸ்வலாக என்ன சொன்னோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரல் மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லே பண்ணணும், எல்லா எவ்ரி இயர்னு சொல்லணும். போர்ட்ஸ் ரிப்போர்ட்டும் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் காட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டு, ஸோ இதை நம்ம எழுதலாம். Okay. Contents of board's report. First பார்த்தீங்கன்னா extract of annual return ஒன்று ஃபைல் பண்ணுங்க. அது அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கேயும் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில். அண்டர் செக்ஷன் 92 படி நீங்கள் இன்ஃபார்ம் எம்ஜிடி 9ல் மேக் பண்ணியிருப்பீங்க, அது அப்படியே வந்து இங்கேயும் காப்பி பண்ணும். அப்புறம் வெப் அட்ரஸ் ஆஃப் வெப்சைட் வேர் சச் ஏஆர் இஸ் பிளேஸ், ஏஆர் இன் த சென்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன். வெப் அட்ரஸ் எங்கே வந்து அந்த ஆனுவல் ரிட்டர்ன் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட வெப் அட்ரஸ் ஆஃப் வெப்சைட்டையும் நம்ம வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும். வேர் சச் ஏஆர் இஸ் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போர்ட் மீட்டிங்ஸ், எவ்வளோ போர்ட் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. போர்ட் மீட்டிங்ஸில் யார் வந்து இன்வால்வ் ஆகிருப்பா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுறது பேர் தான் போர்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், இதை நம்ம படிப்போம். ஓகேவா, டைரக்டர்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கே இதுதான், டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கண்டென்ட்ஸ் இன் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் ரிப்போர்ட்டட் பை ஆடிட்டர். ஆடிட்டர் வந்து இதெல்லாம் ஆடிட் பண்ணும்போது இதெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதர் தான் தோஸ் ரிப்போர்ட்டபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நீ போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணால் போதும்னு அர்த்தம். அதர் தான் தோஸ் ரிப்போர்ட்டபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, in case of a company needs to constitute, நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கமிட்டி இருக்குது, ஆடிட் கமிட்டி அண்ட் தென் நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி, இன்னும் நிறைய கமிட்டி இருக்குது. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் எ கம்பெனி நீட்ஸ் டு கான்ஸ்டிடியூட் என்ஆர்சி இன் த சென்ஸ் நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி, தென் என்ஆர்சி பாலிசி, அந்த லைக் கமிட்டியோட பாலிசி எதை ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன் அப்பாயின்மெண்ட், ரெம்யூனரேஷன், அந்த ரெம்யூனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், இது ரிலேட்டட்லாம் வந்து நீங்கள் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரெம்யூனரேஷன் அண்ட் அதர் மேட்டர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ்.
and a statement on declaration given by independent director. ஓகேவா, independent director is also a type of director. நம்ம வந்து directors கான்செப்டில் பார்ப்போம். இண்டிபெண்ட்னா அவங்க வந்து எதுலையுமே வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய கம்பெனிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. அவர் தான் நம்ம இண்டிபெண்டன்ட் டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம். அவர் ஒரு டிக்ளரேஷன் தருவார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். ஓகேவா, இந்த மாதிரி நான் வந்து இண்டிபெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும், போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா 186 நம்ம லோன்ஸ் கேரண்டி பற்றி பார்த்தோம். அது ரிலேட்டடும் நம்ம போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கணும். பர்டிகுலர்ஸ் ஆஃப் லோன்ஸு கேரண்டி அண்டர் செக்ஷன் 186 பார்த்தோம். ஓகேவா, அப்புறம் ஸ்டேட் ஆஃப் கம்பெனிஸ் அஃபேர்ஸ்னால் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இதை பற்றியும் வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் கேரிட் டு ரிசர்வ்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அதை பற்றி கொடுக்கலாம் டு எனி ரிசர்வ். ஓகே, நம்ம இப்போ இருக்க ஃப்ரீ ரிசர்வ் பற்றி பார்த்தோம். அப்புறம் டெபாசிட் ரீபேமெண்ட் ரிசர்வ் பற்றி பார்த்தோம். தென் அமௌண்ட் recommended to be paid by டிவிடெண்ட் சாப்டரில் டிவிடெண்ட் யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவா சொல்லியிருந்தால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணணும். தென் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது 188 அப்படின்னு, நம்ம அதை படிப்போம். அதை பற்றி பர்டிகுலர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ரிலேட்டட் பார்ட்டிஸ். நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்டோ இல்லை அரேஞ்ச்மெண்ட்டோ என்ட்ரு ஆகிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடும் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். வித் ரிலேட்டட் பார்ட்டிஸ் அண்டர் செக்ஷன் 188. Explanation for every qualification, adverse remark or disclaimer made by auditor in his report. Okay. Explanations for every qualification. அட்வர்ஸ் ரீமார்க்னா நெகட்டிவ் ரீமார்க். ஓகேவா, உங்களுக்கு ஃபேவராக இல்லை, கம்பெனிக்கு ஃபேவராக என்ன இருக்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதுன்றது தான் வந்து ஃபேவரான ரீமார்க்கு. அட்வர்ஸ் இந்த சென்ஸ் நெகட்டிவ், இல்லை ஃபேர் அண்ட் ட்ரூவாக இல்லைன்னு சொல்கிறது அட்வர்ஸ் ரீமார்க்கு. டிஸ்க்ளைமர் மேட் பை ஆடிட்டர் அவர் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து ஃபேவராக கொடுக்கல, அப்போது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா, சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரியல் ஆடிட் பண்ணுவார், அவரும் வந்து ஏதோ ஃபேவராக கொடுக்கலன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எங்கே கொடுக்கணும், போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் கொடுக்கணும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அபவுட் சிஎஸ்ஆர் பாலிசி. சிஎஸ்ஆர்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்ப்போம். and then last point, every listed company, public company with paid up share capital of greater than or equal to 25 crores shall include, என்ன இன்க்ளூட் பண்ணும் பார்த்தீங்கன்னா formal annual evaluation of performance of board of directors committee. ஏதாவது கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தா போர்ட் ஆஃப் டைரக்டர் கமிட்டியோ இல்லை ஆடிட் கமிட்டியோ இல்லை கிரெடிட்டார்ஸ் கமிட்டியோ இல்லை இண்டிவிஜுவல் டைரக்டர்
ஓகே. ஸோ இன்னும் ஒரு லாஸ்ட் பாயிண்ட்டு, இது வந்து ஓபிசி 1% கம்பெனியாக இருந்தால் போர்ட்ஸ் ரிப்போர்ட் அதில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கணும், போர்ட்ஸ் ரிப்போர்ட் இன் கேஸ் ஆஃப் 1% கம்பெனி அப்படின்னா இது எங்கே 134 சப்செக்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. என்ன இன்க்ளூட் ஆகிருக்கணும், இப்போ இவ்வளோ நேரம் 14 பாயிண்ட்ஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் ரிப்போர்ட் பார்த்தோம். இவங்க என்ன இன்க்ளூட் பண்ணிக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பை போர்டு. ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ், என்ன இது ஒரு பாயிண்ட் நம்ம ஒரு பாயிண்ட் படித்தோம் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க பை போர்டு. எது ரிலேட்டடாக, ஆன் குவாலிஃபிகேஷன் அட்வர்ஸ் ரிமார்க் படித்தோம் இல்லையா, அட்வர்ஸ்னால் நெகட்டிவ் ரிமார்க்குன்னு சொன்னோம். மேட் பை ஆடிட்டர் இன் ஹிஸ் ரிப்போர்ட். இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓபிசியில் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் போதும், மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணவும் அவசியம் இல்லை. யாருக்கு, 1% கம்பெனிக்கு. இது நம்ம பார்த்து இந்த 14 பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்டு, அது அப்படியே ஓபிசிக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தால் போதும் படித்தோம். ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எக்ஸார்ட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிட்டர்ன் 92 படி நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆனுவல் ரிட்டர்னில் என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸாக்ட் பண்ணி இதில் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணணும். அந்த வெப் அட்ரஸ்னால் நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் எங்கே ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அதோட வெப் அட்ரஸ், வெப்சைட்டில் எங்கே இருக்குன்ட்டு அதோட வெப் அட்ரஸையும் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த நம்பர் ஆஃப் போர்ட் மீட்டிங் சொல்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுற மீட்டிங், அவங்க அப்ரூவ் பண்ணுற பேர் தான் என்னது, போர்டு ரெசல்யூஷன் பார்த்தோம். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் போர்ட் மீட்டிங்ஸ் எவ்வளோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். தென் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃப்ராடு. ஆடிட்டர் ஏதாவது ஃப்ராடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதர் தேன் தோஸ் ரிப்போர்ட்டபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். தென் என்ஆர்சி கான்ஸ்டியூட் பண்ணணுன்னா என்ஆர்சிக்கான பாலிசி, அப்பாயின்மெண்ட், ரெம்யூனரேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தென் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாரு, அதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் 186 லோன்ஸ் கேரண்டி ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதோட பர்டிகுலர்ஸு. தென் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அண்ட் தென் ரிசர்வ்ஸில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க. அண்ட் தென் இப்போ டிவிடெண்டுக்கு அமௌண்ட்ஸ் ரெக்கமெண்டட் பெய்டு பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தென் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனில் ஏதாவது கான்ட்ராக்ட் இருந்தால் அது. தென் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன், எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், ஆடிட்டர் அவரோட ரிப்போர்ட்டில் இல்லை சிஎஸ் இல்லை செக்ரிகல்ச்சர் ஆடிட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வர்ஸ் ரிமார்க், குவாலிஃபிகேஷன் ரிமார்க் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நீங்கள் கொடுத்துக்கணும். தென் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் பாலிசி, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஓகேவா. இதில் டீட்டெயில்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் எவ்ரி லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி வித் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆர் greater than or equal to 25 crores shall include formal annual evaluation of performance of board of directors, committees, individual directors. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், எவாலுவேஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். யாருக்கு வந்து மேண்டேட்டரி அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் greater than or equal to 25 crores. தென் பார்த்தீங்கன்னா 1% கம்பெனியாக இருந்தால் உங்களோட போர்ட் ரிப்போர்ட்டில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கணும், ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேண்டேட்ரி. லைக் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கமெண்ட்ஸு எப்போது, அட்வர்ஸ் ரிமார்க்கு மேட் பை ஆடிட்டர் இன் இஸ் ரிப்போர்ட். குவாலிஃபிகேஷன் அட்வர்ஸ் ரிமார்க்கு, இந்த குவாலிஃபிகேஷன் அட்வர்ஸ் ரிமார்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் ஆடிட்டர்ஸோட ஒப்பீனியன் டைப்ஸ் ஆஃப் அதில் படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தது. ஓகே ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. மிச்சத்தெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதோட டைப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு பேஸ் பண்ணி வர ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் சேஞ்சஸ், கமிட்மெண்ட்ஸ் அஃபெக்டிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன். ஓகே, இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் சேஞ்சஸ்னால் லைக் ஏதாவது வந்து ஒரு சேஞ்ச் நடக்குது கம்பெனியில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்னா என்ன சேஞ்சஸ் ஆகும், அதனால உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, டெக்னாலஜி அப்டேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இது வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி, இதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. ஸோ அவங்க தான். நெக்ஸ்ட்டு இதுவும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி, டெவலப்மெண்ட், சிஎஸ்ஆர், இதை நம்ம பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்ரி பப்ளிக் கம்பெனி, இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்.
ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கன்சர்வேஷன் ஆஃப் தி டெக்னாலஜி அப்சார்ப்ஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கணும், இது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் ஸ்டெப்ஸ் டேக்கன் ஒரு இம்பேக்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் டேக் பண்ணியிருக்கீங்க எடுத்திருக்கீங்க ஃபார் யூட்டிலைசிங் ஆல்டர்னேட் சோர்சஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்டிகுலர். இதெல்லாம் அந்தந்த கம்பெனிக்கு, லைக் எனர்ஜி கன்சர்வேஷன் கம்பெனிக்கு, டெக்னாலஜி கம்பெனிக்கு, தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி, அவங்களுக்கு மட்டும் இந்த பர்டிகுலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கேயும் டெஸ்ட் பண்ணல இந்த கொஷின்ஸ்லாம். ஓகே, இப்போ போர்ட்ஸ் ரிப்போர்ட் இன்கேஷன் ஆஃப் ஓபிசி நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோமா? சரி, அப்படியே ரீட் பண்ணுங்க 2 minutes. ஸோ டேரக்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் சில விஷயத்துக்கு அவங்கெல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்காங்களா டேரக்டர்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும். அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும், இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான் டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட் இன்க்ளூட்ஸ் வேரியஸ் சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட். இப்போ நான் பார்த்தோம் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் நிறைய கண்டென்ட்ஸ் பார்த்தோம். அதில் ஒன்று டேரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் விச் இஸ் டேரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் நிறைய கண்டென்ட் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். ஓகே, டேரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ளிகபிள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நாங்கள் வந்து அப்ளிகபிள் அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம மெட்டீரியல் டிபார்ச்சர்ஸ் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தால் அதுக்கும் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்டு, அண்ட் தென் ஒரு ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து டேரக்டர்ஸ் வந்து சில அக்கௌண்டிங் பாலிசிஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இப்போ எல்லா வருஷமுமே வந்து அந்த அக்கௌண்டிங் பாலிசி ஃபார் அந்த வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த பாலிசிஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாலிசி மாற்றாமல் நாங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை தான் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தட் பீரியட் அவ்வளோதான். டைரக்டட் செலக்டட் அக்கௌண்டிங் பாலிசி அண்ட் அப்ளை தெம் கன்சிஸ்டன்ட்லி. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆனுவல் அக்கௌண்ட் த அப்ளிகபிள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேஸ் பீன் ஃபாலோடு. செகண்ட், டைரக்டர்ஸ் அட் செலக்டட் அக்கௌண்டிங் பாலிசி அண்ட் அப்ளை தெம் கன்சிஸ்டன்ட்லி. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அண்ட் சும்மா ரீட் பண்ணுங்க. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் ஹேஸ் மேட் ப்ராப்பர் அண்ட் சஃபிஷியன்ட் கேர் ஃபார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லா தேவையான ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து அட்வொகேட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் அக்கார்டிங் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆல்சோ ஃபார் சேஃப் கார்டிங் அசட்ஸ் ஃபார் ப்ரிவென்டிங் டிடெக்ஷன் ஃப்ராட் அண்ட் தேர் அதர் இர்ரெகுலாரிட்டிஸ். ஃப்ராட்லேருந்து காப்பாற்றவும் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃப்ராடை கண்டுபிடிக்கவும் அண்ட் தென் அதர் இர்ரெகுலாரிட்டிஸ் ஒரு ரெகுலராக பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் பண்ணலைன்றது இர்ரெகுலாரிட்டி. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ப்ராப்பராக போதுமான அளவு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்க்கு எல்லாமே ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கோயிங் கான்சர்ன் பேசிஸ். ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த இன்டென்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னா, இன்னும் 5 வருஷத்தில் கம்பெனி க்ளோஸ் ஆக போகுது, அடுத்த வருஷத்தில் க்ளோஸ் ஆக போகுதுலாம் கிடையாது. கம்பெனினாலே வந்து கோயிங் கான்சர்ன் பேசிஸில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். கோயிங் கான்சர்ன்னா போய்கிட்டே இருக்கும். அன்லஸ் லா வந்து க்ளோஸ் பண்ணுற சொல்கிறவருக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. In case of listed company laid down and followed advocate financial controlsனா அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ்னால் என்னென்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அடாப்டட் பை தி கம்பெனி ஃபார் என்ஷூரிங் ஆர்டர்லி எஃபிஷியன்ட் கண்டக்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் இன்க்ளூடிங் அதர்ஸ் டு கம்பெனிஸ் பாலிசி த சேஃப் கார்டிங் அசஸ் ப்ரிவென்ஷன். இதுக்கெல்லாம் வந்து ஒரு பாலிசிஸ் மெயின்டைன் இன்டர்னல்லாம் கம்பெனிக்குள்ளேயே ஃபாலோ பண்ணுறதுக்கு சில பாலிசிஸ் வந்து கம்பெனி பாலிசிஸோடு சேர்த்து இதையும் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டு என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ்னால் லாவில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட் வந்து டேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க என்னென்னு இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் ஏ டேரக்டர் யார்? கம்பெனிக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் நடந்துக்கிறோம்னு சொல்கிறது தான் அது என்னென்னன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட் வந்து டேரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் படிக்கிறோம். ஓகேவா?
அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அண்ட் தென் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். கோயிங் கான்சர்ன் பேசிஸில் தான் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். லிஸ்டட் கம்பெனினா அவங்களுக்கு தனியாக ஒரு இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். எதுக்கு? கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ஆல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் த லா. அண்ட் தென் சைனிங் ஆஃப் போர்ட்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஓகே. சைனிங் ஆஃப் ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணுறதை பார்த்தோம். இது வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட் யார் வந்து சைன் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் இது ப்ரிப்பேர் பண்ணுறது யார்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே. So board's report shall be signed by chairperson authorized by board. சரி, ஓகே. ஒரு சேர்பர்சன் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அத்தாரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தென் சேர்பர்சன். ஒருவேளை இல்லைனா, சேர்பர்சன் இல்லைனா அட்லீஸ்ட் 2 டைரக்டர்ஸ், அதே தான், அவுட் ஆஃப் விச் ஒன் ஷால் பி எம்டி. ஓகே. ஆர் இது வந்து ஆர் by the director when there is only one director. ஃபார் எக்ஸாம்பிள் 1% கம்பெனியில் ஒரு டேரக்டர் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு டேரக்டர் மட்டும் சைன் போதால் போதும். ஓகே, இதுதான் வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட் சைன் பண்ணுறதை பற்றி. ஸோ போர்ட்ஸ் ரிப்போர்ட் can be signed by the chairperson if it's authorized by the board, and where is not so authorized, அத்தாரைஸே பண்ணல சேர்பர்சன் ஒருத்தர் வந்து அத்தாரைஸ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் 2 டைரக்டர் சைன் பண்ண, ஒன் ஷால் பி மேனேஜிங் டைரக்டர், ஆர் பை வேர் தேர் இஸ் ஒன் டைரக்டர்னா அந்த ஒரு டைரக்டர். இது எந்த கேஸில் அப்ளிகபிள்னா ஓபிசியில் ஜென்ரலாக அப்ளிகபிள் ஆகும். ஒரு டைரக்டர் மட்டும் இருந்தால் அந்த ஒரு டைரக்டர் மட்டும் அப்ளிகபிள். ஓகே, கான்ட்ரவென்ஷன். ஓகேவா? இந்த போர்ட்ஸ் ரிப்போர்ட் ரிலேட்டட் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோம் நம்ம, இவ்வளோ டீட்டெயிலாக படிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் ரிப்போர்ட். ஓகேவா? போர்ட்ஸ் ரிப்போர்ட் ரிலேட்டடாக ஏதாவது கான்ட்ரவென்ட் பண்ணீங்க அப்படின்னா பெனால்ட்டி would be 3 lakh ஃபார் த கம்பெனி அண்ட் 50,000 ஃபார் எவ்ரி ஆஃபீஸர் இன் டிஃபால்ட். கம்பெனிக்கு 3 lakh, ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கு 50,000. தென் செக்ஷன் 135 கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்பார்ட்டன்ட், டிசம்பர் 2025ல் 2024ல் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே, செக்ஷன் 135 கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக மெயினாக ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ண வந்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. ஒரு பிஸ்னஸ், ஒரு பர்சன் வீட்டில் சும்மா உட்காரத்துக்கு பதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு எதுக்கு யோசிக்கிறாரு? ஒரு ப்ராஃபிட்காக, ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், அதை வச்சு அவர் வாழ்வாதாரத்தை ஓட்டுறதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி கம்பெனியை மெயினாக கம்பெனியை ஒருத்தர் ப்ரொமோட்டர்ன்றது ஃபார்ம் பண்ணுறாரு, கம்பெனி சார்பாக டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு, டேரக்டர்ஸ் கீழே எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களாம் எதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராஃபிட்காக. ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி இப்போ ஒரு மேலோட்டமாக பார்த்தா ஒரு கம்பெனி எதுக்காக ஒர்க் ஆகுது? ப்ராஃபிட்காக. அந்த ப்ராஃபிட்காக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா? டேரக்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் எதுக்காக ஒர்க் பண்ணுறாரு? அவரோட சேலரிக்காக. டேரக்டர் எதுக்காக ஒர்க் பண்ணுறாரு? அவருடைய ரெம்யூனரேஷனுக்காக. இப்படி தான் இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு பெனிஃபிட். இதனால் பப்ளிக் என்ன யூஸு? பப்ளிக் என்ன பண்ணியிருக்கீங்க? பப்ளிக்னா பொதுமக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே பண்ணலையே. எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவருடைய சேலரிக்காக ஒர்க் பண்ணுறாரு, டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவருடைய ரெம்யூனரைசேஷனுக்காக ஒர்க் பண்ணுறாரு. கம்பெனி ஓடுதுன்னா எதுக்காக ஓடுது? ஒரு ப்ராஃபிட்காக ஓடுது. இதனால் பொதுமக்கள் பப்ளிக்கு என்ன ஒரு யூஸுமே இல்லை. உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுங்க. வெளியே வந்து நிறைய வந்து டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேக்வேர்டு ஏரியாஸ் இருக்குது, நிறைய இல்லிட்ரேட் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு படிக்க வைக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணும், ஸ்கூல் கட்டணும்,
போதுமான அளவுக்கு டாய்லெட்ஸ் இல்லை, அது கட்டணும், படிப்பு சொல்லித்தரணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும்னா ஃபண்டு பத்தாது. ஓகேவா, ஃபண்டு பத்தாது. கவர்மெண்ட் தான் பண்ணணும்னா ஃபண்டு பத்தாது. அதனால வந்து ஒரு ஒரு சொல்கிறாங்க செக்ஷன் 135ல கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒரு கம்பெனி அவங்களுடைய நெட்ஒர்த்து டேர்ன் ஓவர் ஒரு லிமிட் வைக்கிறாங்க. அந்த லிமிட் வந்து தாண்டிச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், நம்ம படிக்கிறது 2% ஆஃப் ப்ராஃபிட், 2% ஆஃப் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம படிப்போம். அது வந்து நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ணணுமா. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க. சோஷியல்னால் மக்களுக்காக பெனிஃபிட்காக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் ஸ்கூல் கட்டித்தரேன், இந்த இடத்துல நான் படிப்பு சொல்லித்தரேன், இத்தனை பசங்களுக்கு நான் வந்து படிப்பு சொல்லித்தரேன், இத்தனை பசங்களுக்கு நான் ஸ்கூல் பேக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துப்பாங்க. ஒரு பாலிசி மேக் பண்ணுவாங்க. இவ்வளோ செலவு பண்ணலாம், இங்கே செலவு பண்ணலாம், இத்தனை நாளுக்குள்ளே செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி மேக் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடாக தான் வந்து இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் பார்க்க போகிறோம். கார்ப்பரேட்னா வந்து கம்பெனி, கார்ப்பரேட்னா வந்து கம்பெனி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா வந்து கம்பெனி சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க ரன் ஆகணும். உங்கள் எம்ப்ளாயீஸ், உங்கள் டேரக்டர்ஸ், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயே நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, கொஞ்சம் வெளியே வந்து பப்ளிக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறது பேர் தான் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு மேண்டேட்ரியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டக்ட் பண்ணணுன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டினா ஜஸ்ட் நத்திங் பட் ஒரு குரூப் ஆஃப் பர்சன் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா, கமிட்டி இந்த கமிட்டி எப்போ மேண்டேட்ரியாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி கம்பெனி ஹேவிங் நெட் ஒர்த்துனா அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். நெட் ஒர்த் மீனிங் என்ன, அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் greater than or equal to rupees 500 crore. ஆர் இங்கே வந்து ஆர் தான் படிக்கிறோம், அண்டு கிடையாது. ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் அவங்க வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆகணும். டேர்ன் ஓவர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000 crore. ஆர் நெட் ப்ராஃபிட்னா கிராஸ் ப்ராஃபிட், நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து கிராஸ் ப்ராஃபிட், அது வந்து டேக்ஸு சில எக்ஸ்பென்சஸ்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வரது பேர் என்னது, நெட் ப்ராஃபிட். ஃபைனலாக எல்லாருக்கும் பே பண்ணிவிட்டு எல்லா டேக்ஸும் பே பண்ணிவிட்டு உங்கள் கையில் நிற்குது பார்த்தியா, இது தாண்டானு இந்த வருஷம் சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5 crore. ஓகேவா, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலே நீங்கள் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். இது எதில் மேண்டேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 135ல மேண்டேட்ரியாக இந்த ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. ஸோ நெட் ஒர்த் 500 crore ஆர் மோர், டேர்ன் ஓவர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1000 crore ஆர் நெட் ப்ராஃபிட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5 crore. எப்போ வந்து டியூரிங் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர், போன வருஷம் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் சிஎஸ்ஆர் கமிட்டி பாலிசி மேக் பண்ணணும். ஓகேவா, டியூரிங் த immediately preceding financial year is required to constituteனா ஃபார்ம் பண்ணணும். ஓகே, constitute a CSR committee. Then to formulateனா make create பாலிசினா நான் சொன்னேன் பார்த்தியா, லைக் எவ்வளோ அமௌண்ட்டு எங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எத்தனை நாளில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆக போகிறாங்க, அது ரிலேட்டடாக ஒரு பாலிசி மேக் பண்ணணும். ஓகே, தென் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிஎஸ்ஆர் கமிட்டி, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணுன்னா இவ்வளோ மெம்பர் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 3 or more டைரக்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா, 3 or more டைரக்டர்ஸ் இருக்கணும்.
மினிமம் ட்ரீ. இதில் வந்து என்ன தெரியுது, மினிமமே ட்ரீ. யூஸ்வலாகவே வந்து பப்ளிக் கம்பெனியில் மினிமம் ட்ரீ, ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் 2, ஓகேவா. ஸோ மினிமம் த்ரீ ஆர் மோர் டைரக்டர்ஸ் அவுட் ஆஃப் விச், அதில் அந்த த்ரீ ஆர் மோர் த்ரீன்னு வச்சுக்கோங்க, மினிமம் த்ரீ. அதில் ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்னா ஒருத்தர், மினிமம் ஒருத்தர், ஒன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஓகேவா. ஓகே, இதில் நம்ம போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் என்ன பார்த்தோம், போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இந்த மாதிரி வந்து சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி பற்றி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஓகேவா. போர்ட்ஸ் ரிப்போர்ட்லேயும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஓகே, ஒரு பாயிண்ட் பார்த்தோம். பாலிசி. ஹலோ, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பாலிசி மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தோம். கேட்கல. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பாலிசி மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தோம் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் சிஎஸ்ஆர் பாலிசி ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே, இப்போ சிஎஸ்ஆர் கமிட்டி என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். CSR committee shall formulate, create, ஓகேவா, formulate and recommend the board. ஒரு பாலிசி மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா. எது ரிலேட்டடாக, சிஎஸ்ஆர் பாலிசி சிஎஸ்ஆர் ரிலேட்டடாக ஒரு பாலிசி மேக் பண்ணுங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, which shall indicate ஆக்டிவிட்டீஸ் டு பி அண்டர்டேக். நான் சொன்னேன் இல்லையா, என்ன பண்ண போகிறீங்க இந்த ஃபண்டை வச்சு, ஸ்கூல் கட்ட போகிறீங்களா, இல்லை டொனேட் பண்ண போகிறீங்களா, இல்லை யாருக்காவது படிப்பு சொல்லி செலவு ஏற்றுக்க போகிறீங்களா, அண்டர்டேக்கன் பை த கம்பெனி. ஸோ என்ன ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்கன்றது சிஎஸ்ஆர் பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ சிஎஸ்ஆர் பாலிசின்றது ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. சிஎஸ்ஆர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு. கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், மினிமம் ஆஃப் த்ரீ டைரக்டர்ஸ் அவுட் ஆஃப் விச் வந்து அட்லீஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சிஎஸ்ஆர் பாலிசியை க்ரியேட் பண்ணுவாங்க. சிஎஸ்ஆர் பாலிசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பண்ணலாம், சிஎஸ்ஆர் கமிட்டி 3 பண்ணணும். ஓகேவா. 3 பாயிண்ட்ஸ் இருக்குது சிஎஸ்ஆர் கமிட்டிக்கு. ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது, தென் ரெக்கமெண்ட் த அமௌண்ட் ஆஃப் expenditure to be incurred for the activities mentioned in A பாயிண்டில் என்ன சொன்னோம், ஏ பாயிண்டில் சிஎஸ்ஆர் பாலிசியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக போகிறோன்னு பற்றி பார்த்தோம். அண்ட் தென் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஃபண்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்றது அதுவும் ஒரு சிஎஸ்ஆர் கமிட்டிக்கு ஒரு வேலை. தென் பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறது, மானிட்டர் த சிஎஸ்ஆர் பாலிசி மேக் பண்ணிட்டோம். அதன்படி எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா கம்பெனி, அதன்படி எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா, யார் மானிட்டர் பண்ணுவா, மேல் பார்ப்பா சிஎஸ்ஆர் கமிட்டி ஆஃப் தி கம்பெனி ஃப்ரம் டைம் டு டைம்னா நீங்கள் பாலிசி மேக் பண்ணதுலேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுற வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ சிஎஸ்ஆர் கமிட்டிக்கு 3 வேலை இருக்குது. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. சிஎஸ்ஆர் கமிட்டி என்ன பண்ணுவாங்க,
formulate and recommend the board to create a CSR policy. CSR policy ல என்ன இருக்கும், indicate the activities to be undertaken and then recommend the amount of expenditure to be incurred for the activities. Okay, then monitor the CSR policy. 3 point. Formulate the CSR policy, recommend the amount of expenditure, monitor the CSR policy. Okay. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கம்பெனி ஆஃப்டர் ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி வந்து பாலிசி க்ரியேட் பண்ணுங்க, ரெக்கமெண்டேஷன் வந்தாச்சு, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் வந்தாச்சு. இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் மேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் கம்பெனி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் த CSR பாலிசி அண்ட் டிஸ்க்ளோஸ் இன் த போர்ட்ஸ் ரிப்போர்ட். இது ஒரு பாயிண்ட் பார்த்தோம். போர்ட்ஸ் ரிப்போர்ட்லேயே ஒன் ஆஃப் த கண்டென்ட்ஸ் என்னது, CSR பாலிசி. Disclose the contents in the report. Then place in company's website. Company's websiteலையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. எது ரிலேட்டடாக, இந்த இதுதான் CSR பாலிசி, இதை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் போர்ட்ஸுக்கு வேறு என்ன, இது போர்ட் ஆஃப் கம்பெனி என்ன பண்ணணும், என்ஷூர்னா அது பார்த்துக்கணும், லைக் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்க சொன்னபடி அண்டர்டேக் பண்ணுறாங்க ஆர் அண்டர்டேக்கன் பை த கம்பெனி. அண்ட் தென் மினிமம் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், அட்லீஸ்ட் ஸ்பெண்டுனா நீங்கள் செலவு பண்ணணும் அட்லீஸ்ட் 2% ஆஃப் தி ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆஃப் தி last 3 financial years. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி CSR கமிட்டிக்கு 3 வேலை இருக்குது. ஓகேவா? என்ன, CSR பாலிசி க்ரியேட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறீங்களோ அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது, தென் மானிட்டர் த CSR பாலிசி. தென் போர்ட் ஆஃப் கம்பெனிக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கமெண்டேஷனில் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணணும். CSR பாலிசி அப்ரூவ் பண்ணிவிட்டு CSR பர்டிகுலர் பாலிசி பற்றி கண்டென்ட்ஸ் அவங்க போர்ட்ஸ் ரிப்போர்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணிடணும். தென் வெப்சைட்டில் வந்து போட்டுடணும். தென் அவங்க வந்து பார்த்துக்கணும், இந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து உண்மையாக வந்து கம்பெனி பண்ணுறாங்களா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் கட்டித்தரேன்னு சொன்னாங்கன்னா உண்மையாகவே ஸ்கூல் கட்டித்தராங்களான்னு வந்து பார்த்துக்கணும். தென் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்னா மினிமம் 2% ஆஃப் தி ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 3 financial years. ஓகே, ஒருவேளை இந்த 2%ன்றது நான் கம்பெனி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலை, கம்பெனி ஃபெயில்ஸ் டு ஸ்பெண்ட்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த கம்பெனி ஃபெயில்ஸ் டு ஸ்பெண்ட் சச் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் சொன்னீங்களோ அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், சச் அமௌண்ட் போர்ட் இன் இஸ் ரிப்போர்ட் அவரோட ரிப்போர்ட்டில் ஸ்பெசிஃபை த ரீசன்ஸ், எதனால் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை நீங்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபை த ரீசன்ஸ் ஃபார் நாட் பெண்டிங் அன்றது போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். நாட் பெண்டிங்
அண்ட் தென் இந்த அன்பெண்ட் அமௌண்ட் ஆஃப் சிஎஸ்ஆர் நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, ரெக்கமெண்ட் பண்ணியும் அந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மினிமமாகவே நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், 2% ஆஃப் தி ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரிசீடிங் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த அன்பெண்ட் அமௌண்ட்டை நீ அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேவா? நம்ம ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது 2% எடுத்து வச்சது தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு. ஸோ இந்த அன்பெண்ட் அமௌண்ட் ஆஃப் சிஎஸ்ஆர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னால் இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணுறேன், சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் லைக் ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரேன், டாய்லெட்ஸ் கட்டித்தரேன், பில்டிங் கட்டித்தரேன், ஹாஸ்டல் கட்டித்தரேன்னு சொல்கிறது ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற அன்ஸ்பெண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். கார்ப்பரேட் டிவிடெண்ட் மாதிரி தான் நம்ம சொன்னோம்ல, அன்ஸ்பெண்ட் டிவிடெண்ட் ஒரு அன்கிளைம்டு டிவிடெண்ட் என்ன பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸு இல்லைனா அதர் தேன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸு. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டு அன்பெண்ட் சிஎஸ்ஆர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஃபார்ம் பண்ணும். within a period of 30 days from the end of the financial year. 30 days from the end of financial year. ஓகே, 30 டேஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எதுக்காக யூஸ் பண்ண அந்த ரிலேட்டட் ப்ராஜெக்டுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும். ஷால் பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி, இந்த வருஷம் ஸ்பெண்ட் பண்ணல அந்த அமௌண்ட்டை அடுத்த வருஷம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்குள்ளே நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளேயும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எந்த ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 7 ஒரு ஃபண்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்யூல் 7க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இஃப் ஃபெயில்டுனா ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபண்ட் ஸ்பெசிஃபைடு இன் ஷெட்யூல் 7. எப்போக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் எ பீரியட் ஆஃப் 30 days from the end of that 3rd financial year. டியூரிங் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அந்த பர்டிகுலர் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணலன்றப்போ அப்போவும் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த 3rd இயர் முடியுது இல்லையா, அந்த 3rd இயர் முடிஞ்சதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஷெட்யூல் 7 இருக்க ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃப்ரம் த எண்ட் ஆஃப் 3rd financial year. ஓகே, இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்க்கு. அதர் தேன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னா டைரெக்டாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்ட் ஸ்பெசிஃபைடு இன் ஷெட்யூல் 7. எப்போ? வித்தின் எ பீரியட் ஆஃப் 6 months. ஓகேவா? வித்தின் எ பீரியட் ஆஃப் 6 months from end of financial year. ஸோ இவ்வளோதான். ஸோ மினிமம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2% ஆஃப் த ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர். இல்லைனா போர்டு எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவ்வளோ அமௌண்ட்டு. ஒருவேளை இதை ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் எதனால் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு ரீசன் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட்டு, அது வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஆன்கோயிங் ப்ராசஸ்ஸு அதர் தேன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸு. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஆண்ட ட்ரான்ஸ்ஃபர் டு unspent CSR account within 30 days from the end of the closed financial year. And then அது வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது நீங்கள் செலவு பண்ணிடணும்.
அப்படி 3 இயர்ஸ் ஆகியும் நீங்கள் செலவு பண்ணல அப்படின்னா எண்ட் ஆஃப் த 3 இயர்ஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஷெட்யூல் 7 ஃபண்டுக்கு அனுப்பணும். அதர் தேன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்னா டேரெக்டாகவே நீங்கள் ஷெட்யூல் 7 ஃபண்டுக்கு அனுப்பணும் வித்தின் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் க்ளோஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, ஸோ வி வில் கண்டினியூ டுமாரோ. ஸோ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ தான். ஓகேவா, இதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு வந்து ரைட் ஆஃப் மெம்பர் டு காப்பீஸ் ஆஃப் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். செக்ஷன் 136 we will continue from tomorrow.